श्री गुरुभ्यो नमः। ओम नमो भगवते वासुदेवाय। दक्षो विरिञ्जतनयोतमनोस्तनूजां लब्ध्वा प्रसूतिमिह षोडशचापकन्याः धर्मे त्रयोदश दतौ पितृषु स्वतां च स्वाहां हविर्भुजि सतीं गिरिशे त्वदंशे। இந்த 16வது தசகத்தில் பட்டதிரி நரநாராயண அவதாரத்தையும் தக்ஷ யாகத்தையும் பற்றி கூறுகிறார். இதில் முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவரின் புதல்வர் தக்ஷன் ஸ்வயம்பூ மனுவின் புதல்வி பிரசூதியை மணந்து கொண்டான். இவர்களுக்கு 16 பெண்கள் பிறந்தார்கள். இதில் 13 பெண்களை தக்ஷன் தர்மதேவருக்கு கொடுத்தான். ஸ்வதா என்ற பெண்ணை பித்ருதேவருக்கும், ஸ்வாகா என்பவளை அக்னிக்கும், சதி என்பவளை உன் அம்சமான பரமேஸ்வரனுக்கும் கொடுத்தான் என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். மூர்த்திர்ஹி தர்மகிருஹிணீ சுஷுவே பவந்தம் நாராயணம் நரசகம் மஹிதானுபாவம் யஜ்ஜன்மனி பிரமுதிதா கிருததூர்யகோஷா புஷ்போத்கரான் பிரவவ்ருஷுர் நுனுவுசுரௌகா. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி நரநாராயண அவதாரத்தை வர்ணிக்கிறார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், தர்மதேவரின் மனைவி மூர்த்தி என்பவள் உன்னை நரனுடன் கூடிய நாராயணனாக இரட்டையர்களாக பெற்றாள். நரநாராயண அவதாரம் மேன்மையான பிரபாவங்களை கொண்டது. தேவர்கள் பெரிதும் மகிழ்ந்தார்கள். முரசு வாத்தியம் முழங்கி மலர்மாலி பொழிந்து தேவர்கள் ஸ்தோத்திரங்கள் செய்தனர் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கூறுகிறார். दैत्यं सहस्रकवचं कवचैपरीतं साहस्रवल्सरतपःसमरापिलव्यैः पर्यायनिर्मिततपःसमरौ भवन्तौ சிஷ்டைகங்கடமமும் யஹதாம் சலீலம். இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஒரு அசுரன் பிறக்கும்போது 1000 கவச்சங்கள் படைத்தவனாக இருந்தான். இதனால் அவனுக்கு சஹஸ்ர கவச்சன் என்ற பெயர். இவன் வாங்கின வரம் 1000 வருஷம் தவம் செய்தும் அவ்வளவு வருஷம் யுத்தம் செய்தும் உள்ளவராலேயே தனக்கு சாவு என்ற வரனை வாங்கியிருந்தான். நீங்கள் இருவரும் ஒருவர் தவமும் மற்றொருவர் போருமாக மாறி மாறி 1000 ஆண்டுகள் செய்து இந்த அசுரனின் 999 கவசங்களை உடைத்து மீதி ஒரு கவசத்தோடு எஞ்சி நிற்கச் செய்து விளையாட்டாக கொன்றாயல்லவா என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். இந்த சஹஸ்ர கவச்சன் தான் மகாபாரத காலத்தில் கர்ணனாக அவதரித்தான். நரனாக அர்ஜுனன். மகாபாரத போரில் அர்ஜுனன் இவனை கொன்றான். अन्वाचरन्नुपतिशन्नपि मोक्षधर्मं त्वं प्रातृमान् बदरिकाश्रममदत्यवात्सि शक्रोदते शमतपोबलनिस्सहात्मा दिव्याङ्गना परिवृतं प्रजिकायमारम्. இந்த 4வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ நாராயணர் மோக்ஷ தர்மத்தை உபதேசித்தார் என்று பட்டதிரி கூறுகிறார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ உன் உடன் பிறந்தவனான நரனுடன் மோக்ஷ நெறியை பின்பற்றி கொண்டும் மற்றவர்களுக்கு உபதேசித்து கொண்டும் பத்ரிகாசிரமத்தில் வாழ்ந்தீர்கள். அப்பொழுது இந்திரன் உங்கள் தவத்தின் வலிமையை அறிந்து பெரிதும் பொறாமை கொண்டு உங்கள் தவத்தை கலைக்க மன்மதனை ஏவினான் இல்லையா என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சகஜமாக கேட்கிறார். कामो वसन्तमलयानिलबन्धुशाली कान्दाकडाक्षविशिकैर्विकसद्विलासै विद्यन्मुहुर्मुहुरकम्भमुदीक्ष्य च त्वां भीदस्त्वयात जगते மிருதுஹாசபாஜா. இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பன்கிட்ட சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மன்மதன் வசந்த ருது மலையமாருதம் என்கிற உறவினர்களோடு தேவலோக பெண்களுடன் வந்து உங்கள் தவத்தை கலைக்க முயற்சி செய்து பார்த்தான். ஆனால் பத்ரிகாசிரமத்தில் உன்னிடம் தோல்வியடைந்து மிகவும் அஞ்சினான். அப்பொழுது நீ மன்மதனை பார்த்து புன்னகை செய்து அனுக்கிரக சொற்களை சொன்னாயல்லவா என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். ஹீத்யாலமங்கஜ வசந்த சுராங்கனாவோ மன்மானசம் த்விஹஜுஷத்வமிதி ப்ருவாணஹ
त्वं विस्मयेन परितस्तुवतामदैषां प्रादर्शयस्व परिचारकादराक्षी. இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இந்த நர நாராயணர்களின் தவத்தை கெடுக்க வந்தவர்கள் காமன், வசந்தன், தேவப்பெண்கள் இவர்களை பகவான் சபிப்பாரோ என்று மிகவும் பயந்தார்கள். ஆனால் இவர்களின் உள்ளமறிந்த நீ ஒவ்வொருவரின் பெயரையும் அழைத்து பயப்படாதீர்கள் என்று கூறி அபயமளித்தாய். பிறகு நீ உனக்கு பணிவிடை செய்யும் பெண்களை காட்டினீர். அவர்களும் உன்னை ஸ்தோத்திரம் செய்தனர் என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி எப்படி குருவாயூரப்பன் இந்திரனுக்கு அபயமளித்தான்னு சொல்றார். सम्मोहनाय मिलितामदनादयस्ते त्वद्दासिका परिमलै किल मोहमाबुः दत्तां त्वया च जगृहुस्त्रपयैव स्वर्वासि गर्वशमनीं पुनरुर्वसीं ताम्. இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இந்த மன்மதன் முதலியோர் உன் பணிப்பெண்களின் நறுமணத்தால் மயக்கமடைந்தார்கள். பிறகு நீ ஸ்ரீ ரத்னமான அழகு பதுமையான ஊர்வசியை அவர்களுக்கு அளித்தாய். அவர்களும் வெட்கத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள். குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். दृष्ट्वोर्वशीं तव कथां च निशम्य सक्रः पर्याकुलो जनिभवन्महिमावमर्षात् एवं प्रशान्तरमणीयतरावतारात् त्वत्तूतिको वरद कृष्णतनुस्त्वमेव. இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பகவானை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இந்திரன் ஊர்வசியின் அழகை பார்த்ததும் உன் லீலையை கேட்டும் உன் பெருமையை அறிந்தும் தான் செய்த அற்ப செயலை நினைத்து கலங்கினான். வேண்டிய பொருள்களை அளிக்கும் குருவாயூரப்பா, இந்த உன் நரநாராயண அவதாரத்தை காட்டிலும் உன் கிருஷ்ணாவதாரம் தான் மிகவும் சிறந்ததுன்னு பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். தக்ஷஸ்துதாதுரதிலாளனயா ரஜோந்தோ நாத்யாத்ருதஸ்த்வயி ச கஷ்டமசாந்திராசீத் ஏன வ்யருந்த சபவத்தனுமேவ சர்வம் யக்ஞே ச வைரபிஷுனே ஸ்வசுதாப்யமானி. இந்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் தக்ஷனை பெரிதும் கொண்டாடினார். இதன் பயனாக தக்ஷனுக்கு ரஜோகுணம் மேலிட்டு அறிவை இழந்து உன் அம்சமான சிவபெருமானிடம் பகமை கொண்டான். இந்த பகையை புலப்படுத்த தக்ஷன் வேள்வியில் தன் மகள் சதியை, சிவபெருமானின் பத்னியுமான சதி தேவியை மிகவும் அவமானப்படுத்தினான் இல்லையா என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். कृत्तेशमर्थितमगसधुकृत्तशीर्षो देवप्रसादितहरादतलब्धजीवः त्वत्पूरितकृतुवरः पुनरापशान्तिं सत्वं प्रशान्तिकर पाहि मरुत्पुरेशा. இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, சிவபெருமானின் பத்னியான சதீதேவி தக்ஷனிடம் அவமானப்பட்டதும் தன் சரீரத்தை யோகாகினியில் எரித்து கொண்டாள். இதையறிந்த சிவபெருமான் மிகவும் சினம் கொண்டு வேள்வியை அழித்து தக்ஷனின் தலையை கொய்தார். பிறகு தேவர்களின் வேண்டுகோள் படி அமைதி அடைந்த சிவபெருமான் தக்ஷனை உயிர் பெற்று எழ வைத்தார். பிறகு உன் அருளால் வேள்வியும் செய்து முடித்து அமைதியை அடைந்தார். மிகுந்த அமைதி அளிப்பவனே, அத்தகைய நீயே என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து இந்த 10வது ஸ்லோகத்தில் அப்படி தர்ஷ யாகத்தை பற்றி விளக்கி கூறி குருவாயூரப்பனோட அருளுக்காக வேண்டிக்கிறார். सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द.